நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் நம்ம வரலாறு பற்றின காணொளிகளை போட போகிறோம். முதல்ல நம்ம வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வரலாற்று அப்படிங்கிறது மொத்தம் 3ஆக பிரிக்கப்படுது. 1 வந்து வரலாற்று காலம், 2 வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம், 3 வந்து வரலாற்றுக்கு பிந்தைய காலம். இதில் வரலாற்று காலம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மக்கிட்ட கல்வெட்டு, இலக்கியம் முதலான முழுமையான சான்றுகளும் இருந்து நம்ம ஒரு வரலாறு உறுதியாக அறியக்கூடிய காலமாகும். அதுக்கப்புறம் வரலாற்றுக்கு பிந்தைய காலம் அப்படின்னா நம்மக்கிட்ட எழுத்துக்கள் எதுவுமே இருக்காது. அதே வேளை நம்மக்கிட்ட ஓவியம், சித்திரை எழுத்து முதலானவை இருக்கும். இதுக்கு வந்து சான்று சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து ஒரு வரலாற்றுக்கு பிந்தைய காலமாகும். அதுக்கப்புறம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். இங்கே வந்து நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. வெறும் கற்கருவிகளுக்கு மட்டுமே கொண்டு நம்ம நாகரிகத்தை அறிவோம். இதில் கல்லாலான ஆயுதங்களை வச்சு நம்ம வந்து இந்த எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சுப்போம். இதில் வந்து எந்த வித எழுத்து நாகரிகமும் இருக்காது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் வந்து பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் என 3ஆக வந்து பிரிக்கப்படுது. இதில் பழைய கற்காலம் வந்து கீழை பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேலை பழங்கற்காலம் என 3ஆக பிரிக்கப்படுது. கீழை பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் வந்து ரொம்ப பெரிய கற்களை பயன்படுத்தியிருக்கான். இந்த கற்களை எல்லாம் வந்து தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டம். இந்த கற்களை பயன்படுத்தி அவன் வந்து விலங்குகளை வேட்டையாட இருக்கான். இந்த கற்கள் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து நம்ம கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இடைப்பழங்கற்கால மனிதன் வந்து கையாளுறதுக்கு எளிமையான அசீலியன் மற்றும் அபிபியல் வகை கற்களை பயன்படுத்தியிருந்தான். இந்த கற்களை தமிழில் வந்து தழும்புரி மற்றும் தழும்பழி வகை கற்கள்னு சொல்லும். இந்த கற்கள் வந்து ஆப்பிரிக்காவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட அத்திரம்பாக்கம் முதலான இடங்கள்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேலை பழங்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் வந்து கையால் எளிமையாக கையாளுறதுக்கான நுண் கற்களை பயன்படுத்தி, அதாவது சிப் அளவிலான கற்களை பயன்படுத்தியிருக்கான். இந்த கற்களை வந்து அவன் கோடாரியாகவும் நிறைய பொருட்களாகவும் பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடி இருக்கான். மேலே இருக்கிற படத்தில் நீங்கள் வந்து பழைய கற்காலம், இடைக்கற்காலம் மற்றும் புதிய கற்காலத்தில் ஆதி மனிதன் பயன்படுத்தின கற்களுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பழைய கற்காலம் கிமு 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவோட பகுதிகளில் வந்து பழைய கற்காலம் நிலவி இருந்தது. இதற்கான சான்றுகளாக பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளும் இருக்கின்றன. இதில் வந்து ராபர்ட் ப்ரூட் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு ஆய்வாளர் வந்து முதலாக பல்லாவரத்தில் ஆய்வு பண்ணி ஒரு கல்லோட வயது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு மூத்தது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இடைக்கற்காலம் கிமு 10,000 ஆண்டுலேருந்து கிமு 8,000 ஆண்டு வரை இருக்குது. இதில் வந்து இந்தியாவில் பெங்கோகர், பிம்பெட்கா, தேரிக்காடு, தமிழ்நாட்டில் தேரிக்காடு உள்ளிட்ட இடங்கள் வந்து முக்கியமான தளங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் புதிய கற்காலம் வந்து இந்தியாவில் கிமு 8,000லேருந்து 1000ஆவது ஆண்டு வரை நீடிச்சுது. இதற்கு சான்றாக வந்து மெகர்கர், பார்சு ஹோம் உள்ளிட்ட இடங்கள் இந்தியாவில் இருக்குது. இதில் மெகர்கர் வந்து பாகிஸ்தான்லேயும், மார்சுகோம் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பயம்பள்ளி அப்படிங்கிற இடம் வந்து புதிய கற்காலத்துக்கு சான்றாக இருக்குது. கற்காலத்துக்கு அடுத்தபடியாக உலோக காலம் வருது. இந்த உலோக காலம் வந்து செம்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் என 3ஆக பிரிக்கப்படுது. இதில் வெண்கல காலம் வந்து நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் காலகட்டமாக வெண்கல காலம் இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து இரும்பு காலம் வந்து வேத காலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வேத காலம் வந்து இரும்பு கால நாகரிகமாகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மயிலாடும்பாறையில் வந்து நமக்கு இரும்போட அதிகபட்ச ஆண்டு மூத்த இரும்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது வடக்கில் சிந்து சமவெளி வெண்கல காலத்தில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இரும்பு காலத்தில் இருந்திருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பின்வரும் காணொளிகளில் பார்க்கலாம்.